எல்லாருக்கும் அவனுக்கு ஸ்க்ரீன் பே டியூட்டரில் நம்ம நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பாருங்கள். அதை பார்த்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக வந்து புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பிளாக்கிங் கேரக்டர் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாக்கிங் கேரக்டர்ன்றது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா லவ் ஜெனருக்கு வந்து யூஸ் ஆகும். லவ் ஜெனரோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இவங்க ரெண்டு பேரும் முதல்ல வந்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அதை மீறி வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் லைஃப் வந்து வாழ்வாங்க. அப்படின்றது தான் இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்லேயே நிறைய கதைகள் வந்து இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு ஆண் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதை வச்சே ஒரு படம் இருக்கும், இதையும் படம்னு இருக்கும். அவங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு வாழலான்னு நினைக்கும் போது அது வாழ முடியாது, அது வந்து காதல் படம். ஸோ இந்த மாதிரி இந்த லவ் பேட்டர்னுக்குள்ளேயே நிறைய கதைகள் வந்து இருக்குது. இந்த லவ் பேட்டர்னுக்குள்ளே தான் வர ஒரு கேரக்டர் தான் பிளாக்கிங் கேரக்டர்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக்கிங் கேரக்டர்னா என்னென்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மூவ் ஆகும்போது இன்னொரு கேரக்டர் வந்து நுழைவார். அதாவது இந்த பெண்ணோட அம்மா அப்பா அவங்க வீட்டில் இருக்காங்க பார்த்து அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, உனக்கு ஒரு நான் பையன் பார்த்துருக்கேன், அந்த பையன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு கேரக்டர் வந்து நுழையாரு பார்த்தீங்களா, அதான் பிளாக்கிங் கேரக்டர். உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்பிளோட புரியணும்னு வச்சுக்கோங்க. ஜெயம் படம் பார்த்துருப்பீங்க. ஜெயம் படத்தில் சதாவும் ஜெயம் ரவி வந்து லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது அவங்க வீட்டில் சதாவோட வீட்டில் வந்து வேற ஒரு மாப்பிளை வந்து பார்த்துருப்பாங்க. இதான் பிளாக்கிங் கேரக்டர். வேற ஒரு மாப்பிளை உள்ள நுழையிறாரு பார்த்தீங்களா, உள்ள நுழைஞ்சி இவங்களோட லவ்வை வந்து பிளாக் பண்ணுறாரு. இதான் பிளாக்கிங் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இது லவ் ஜெனரில் வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா கூட அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாமான்னு யோசிங்க. ஏதாச்சும் ஒரு குட்டி கேரக்டர் இருந்தால் கூட இந்த பிளாக்கிங் கேரக்டர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். லவ் ஜெனரில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள், சும்மா ஜென்ரலான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோபோ படம் பார்த்துருப்பீங்க. ரோபோ படத்தில் ரஜினி ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கும் போது சிட்டி ரோபோட் வந்து உள்ள நுழைஞ்சு கெடுக்குது பார்த்தீங்களா, இது பிளாக்கிங் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லவ் பேரை கெடுக்கிறதுக்காக இன்னொரு கேரக்டர் வந்து வருது பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் எல்லாமே பிளாக்கிங் கேரக்டர். ஸோ நம்ம ஸ்க்ரீன் பே டியூட்டோரியல் நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு டாப்பிக்கை பற்றி பேசணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.